செங்கல்பட்டு பரனூர் சுங்கச்சாவடியில் சுங்க கட்டணம் செலுத்தாமல் அதிவேகமாக சென்ற தனியார் நிறுவன வேனை சுங்கச்சாவடி ஊழியர்கள் சிறைப்பிடித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் நவீன் வழங்கிட கேட்கலாம். நவீன், என்ன நடந்தது? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். செங்கல்பட்டு அடுத்த பரனூர் சுங்கச்சாவடியில் சுங்க கட்டணம் செலுத்தாமல் சென்ற வேனை சுங்கச்சாவடி ஊழியர்கள் சிறைப்பிடித்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. அதாவது மதுராந்தகத்திலிருந்து மறைமலை நகரில் உள்ள தனியார் நிறுவனத்திற்கு 20க்கும் மேற்பட்ட பெண்களை ஏற்றிக்கொண்டு ஒரு வேன் நாள்தோறும் சென்று கொண்டிருந்தது. இந்த செங்கல்பட்டு அடுத்த பரந்தூர் சுங்கச்சாவடியை அந்த வேன் கடக்கும் போது சுங்க கட்டணத்தை செலுத்தாமல் சென்றதாக கூறப்படுகிறது. இது தொடர்ந்து பலமுறை சுங்க கட்டணத்தை செலுத்தாமல் இந்த வேன் தடுப்புகளை உடைத்துக் கொண்டு சென்றதாக ஊழியர்கள் காவல்துறையிடம் புகார் தெரிவித்தனர். இந்த நிலையில இந்த வேன் குறித்து தகவல்கள் திரட்டப்பட்டது. அதே போல வழக்கம் போல இன்று இந்த வேன் பயணிகளை ஏற்றிக்கொண்டு தொழிற்சாலை ஊழியர்களை ஏற்றிக்கொண்டு மறைமலை நோக்கி சென்ற போது சுங்கச்சாவடி ஊழியர்கள் இந்த வேனை மடக்கி பிடித்தனர். தொடர்ந்து ஏன் கட்டணம் செலுத்தாமல் சுங்கச்சாவடியை கடக்கிறீர்கள், பாஸ்டாக் மூலமாக கட்டணம் செலுத்த வேண்டும் என கேட்டபோது வேன் ஓட்டுநர் சுங்கச்சாவடி ஊழியர்களிடம் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். தொடர்ந்து அந்த பாதுகாப்பு பணியில் இருந்த போலீஸ் அந்த வேனை எடுத்து சாலையோரமாக நிறுத்திவிட்டு இது தொடர்பாக விசாரிக்க வேண்டும் என கூறிய போது காவலரிடம் அந்த வேன் ஓட்டுநர் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். தொடர்ந்து ஒரு கட்டத்தில் இந்த வாக்குவாதம் ரொம்ப நீண்ட நேரமாக நீடித்ததால இந்த சுங்கச்சாவடியில் ஒரு பெரும் பரபரப்பான சூழல் என்பது ஏற்பட்டது. தொடர்ந்து இந்த வேன் ஓட்டரை எச்சரித்த போலீசார் அவரை அனுப்பி வைத்தனர். மேலும் இந்த கடந்த சில நாட்களாக அவர் செலுத்தாத தொகையை அவர் செலுத்த வேண்டும் எனவும் இது தொடர்பாக வேனின் உரிமையாளருக்கு போலீசார் சம்மன் அனுப்பியிருக்கிறார்கள். விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என்று இந்த சம்பவமானது பரந்தூர் சுங்கச்சாவடியில் ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது.